வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன அலசல் அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, என்டிஏ கூட்டணிக்கு நோ சொன்ன விஜய் சார்பில் என்டிஏவும் விஜயும் ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்னு சில பேர் கொளுத்தி போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டெலிவிஷன் சேனல்லையும் ஒவ்வொருத்தனும் மைக் எடுத்துக்கிட்டு அவன் கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம என்ன சொன்னோம், முட்டாள் கூட ஏதோ பேச மாட்டான், என்டிஏ கூட்டணிக்கும் விஜய்க்கும் ஒத்து வராது. முதல் விஷயம், அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அது கிடைக்காது. ரெண்டாவது, என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. விஜயோட கனவே அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறது. அப்போ அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தால் இவர் முதலமைச்சர் கனவு நிறைவேறுமா? அதெல்லாம் யோசிக்கும். அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான இதுவும் தெரிஞ்சது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியிலேருந்து ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கார் பவன் கல்யாண். அவரும் ஒரு சினிமா நடிகர், அங்கே ரொம்ப பிரபலம். நடிகர் சிரஞ்சீவியோடைய தம்பி. அவர் இந்த தடவை பாஜக கூட்டணியில் சேர்ந்து 23 சீட்டு ஜெயிச்சிட்டார். அங்கே சந்திரபாபு நாயுடு அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டார். அவர் சினிமா நடிகருங்கிறதுனால அவரை வச்சு விஜய்கிட்ட பேசினாங்க. விஜய் பேசின விதத்தை பார்த்து இவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. விஜய் சொல்லியிருக்காரு, பார்க்குறேன், எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, அரசியலுக்கு வந்த உடனே அங்கங்கே கண்ணி வெடி வைக்கிறான். அவங்கெல்லாம் எவன் வைக்கிறான்னு தெரியல, அங்கங்கே வெடிக்குது, இதெல்லாம் தாங்கிறது கஷ்டமாக இருக்குது, யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்காரு. அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த இந்த ஆதவ அர்ஜுன், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் அவரை மூளைச்சலவை செய்து என்டிஓட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ முடிவு எடுத்து விட்டாராம். எப்படி சொல்கிறோம்னா, அவங்க நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் தாவேகா, அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது யாரோடையும் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, வேறு யாரோடையும் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, யாராச்சும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிறதா இருந்தால் வாங்கன்ட்டார். அப்போ என்டிஏ கூட்டணியும் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால் இனி இதை யாரும் பேசும் பொருளாக பேச முடியாது. இது முதல் செய்தி. இதை சொல்லும்போது ஆதவ அர்ஜுன் அவர் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, ரஜினிகாந்தை என்ன மிரட்டினாங்க தெரியுமா அவங்கெல்லாம்? இந்த வீடியோ பாரு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆதவ அர்ஜுன் மிரட்டினாங்கன்னு சொல்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னது உடல்நிலை சரியில்லை, கொரோனா அப்படின்னு காரணம் காட்டி சொன்னார். அது பொய்யா? இந்த கூட்டம் தான் அவரை மிரட்டிவிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வருது இல்லை? அப்போ உண்மையில் நடந்தது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. இந்த கூட்டம் என்ன பண்ணுவான், தமிழ்நாட்டை இவங்க தான் ஆளணும், ஆண்டுட்டு போப்பா, நல்ல ஆட்சியை கொடு, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடு, கடன் இல்லாத மாநிலமாக்கு, நியாயத்தோடு ஆட்சியை நடத்து, கட்சிக்காரன் செய்கிற அட்டூழியத்தெல்லாம் நிறுத்து, உன் மந்திரி செய்கிற அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்து, நீ ஆண்டுக்கிட்டு போ. அதை பண்ணுறது பூரா அயோக்கியத்தனை நான் பண்ணுவேன், ஆனால் திருப்பி நான் தான் அழுவேன்னா எப்படி ஏற்றுக்குவான் மக்கள்? அதனால் அவங்க என்ன பண்ணுவான், யார் எதிர் சைடில் வராங்களோ அவங்கள கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கும். அதை இப்போ எடப்பாடி தான் எதிர்த்து வர்றாரா அப்படின்னா, சசிகலாவை பிடி, அதிமுக ஓட்ட பிரி, தனியாக நெல், இந்த இத்தனை கோடி, இப்படி தான் முடியுமா? நேர்வழியில் ஆட்சி நீங்கள் வரவே முடியாது. மக்கள் என்றைக்குமே இவர்களை விரும்பியதில்லை. மிரட்டி குறுக்கு வழி இதில் தான் பண்ணுவோம். அப்போ யாராச்சும் புது ஆள் வந்துட்டான்னு வைங்க, அவனை மிரட்டுவாங்க. இப்போ ரஜினிகாந்த் எப்படி மிரட்டினாங்கன்னா, அந்த டைமில் ரஜினிகாந்த் சன் டிவி கலாநிதிமாறனுக்கு நெருக்கமாக இருந்தார். கலாநிதிமாறன் அந்த டைமில் அண்ணாத்தேங்கிற படத்தை ரஜினிகாந்தை வச்சு எடுத்தார்.
ஹைதராபாத்தில் தான் எடுத்தாங்க. அடிக்கடி ஹைதராபாத்துக்கு போவார். யார்? ரஜினிகாந்த். கலாநிதி மாறனை வச்சு அவரை மூளைச்செலவை செஞ்சாங்க பாருங்கள். எதுக்குங்க உங்களுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இது வருது, நீங்கள் இதை விட்டுட்டு அரசியலுக்கு போகலாமா? அரசியலில் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கதையை பூரான்னு சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ். அதுக்கப்புறம் ஃபோனு மிரட்டல். யார் பேசுகிறானே சொல்ல மாட்டான். தேவையா உனக்கு அரசியல்? உயிரோடு இருக்க மாட்டேன், உன் குடும்பமே உயிரோடு இருக்காதுன்னு. அது கருணாநிதி பாணி. இதை பண்ணி பண்ணி தான் எல்லாத்தையும் மிரட்டான். இப்போ விஜய் வந்து வெளியில் சொல்லலை. ஒரு நாளைக்கு எத்தனை மிரட்டல் வரும் தெரியுமா? பாருங்கள், விஜய் குடும்பம் பிரச்சனை. விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் அவர் குடும்ப பிரச்சனை வந்து வெளியில் வந்திருக்காது. அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை தோண்டுவான். உங்களை தோண்டி உங்களுடைய எதையாச்சும் ஒன்று இது பண்ணி உங்களை மாட்ட வைப்பான். இதுதான் இவர்களுடைய ஐடியா. இப்படி தான் பண்ணுவான். கெட்டது பண்ணுறதுல இவங்க மண்ணை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ சிலைக்கு போகும்போது எனக்கு என்ன எப்படி கண்ணி வெடி வச்சாங்கன்னு சொல்கிறேன். இதுவரை யார்ட்டையும் சொல்லலை. எப்படின்னா, நான் ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு நான் ஆஜராகிருக்கேன். சிலைக்கு போனவங்க நிறைய பேருக்கு நான் தான் இது பெயில் எடுத்திருக்கேன், ஜாமீன். அவங்கள சிறை வாசல் வர போய் குடும்பத்தோடு எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வரதட்சணை வழக்குகள்லாம். ஒரு வரதட்சணை வழக்கில் அம்மாவையும் அப்பாவையும் உள்ளே போட்டான். நம்ம போலீஸ்காரன் முட்டாள்னு அடி முட்டாள் வந்து எஃப்ஐஆர் தவிர உனக்கு ஒன்றும் தெரியாது. குழந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்த, அது 30 வயசு ஆச்சான குழந்த மாதிரி இருக்கும். அப்பா அம்மா அந்த குழந்த 3 பேர் தான் இருக்காங்க. நேரம் போனால், சார் உங்கள் மேலே வரதட்சணை அமெரிக்காவிலேருந்து உங்கள் பொண்ணு லண்டன்லேருந்து உங்கள் மருமக கொடுத்துருக்கு, அதை விசாரிக்கணும்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இருக்குது. என்ன சார், விசாரிச்சுட்டு உடனே அனுப்பிடுவோம், விட்டுட்டு வாங்கன்னா. அவங்க விட்டுட்டு வந்தாங்க. நேராக கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு ரிமாண்ட் பண்ணி அனுப்பிட்டான். எவ்வளவு இரக்கமற்ற இதயம் படைச்சவன் பாருங்கள் காவல்துறையில் இருக்கிறான்னா. நீங்கள் நானும் செய்வோமா? அதனால தான் இந்த துறையை விட்டே நான் வெளியில் வந்தேன். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த துறையிலே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை அந்த வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போய் அவங்களெல்லாம் கெஞ்சி அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எப்படியாவது இதை சீக்கிரம் எடுக்கணும்னு 8 நாள் ஆச்சு எனக்கு பெயில் எடுக்க. பெயில் எடுத்து அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ கூட்டிகிட்டு வரும்போது இதே மாதிரி அவங்க மனநிலை, 2 பேரும் தற்கொலை பண்ணணுன்னாங்க. நான் கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டில் கொண்டாந்து இந்த மூளை வளர்ச்சிக்காக குழந்தைகிட்ட விட்டேன். ஸோ இந்த பெயிலுனா எவ்வளோ பிரச்சனை, பெயிலுனா எவ்வளோ கஷ்டம், உள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, வெளியில் குடும்பத்தார் எவ்வளோ இது பண்ணுவாங்க, எவ்வளோ பணம் செலவழியும், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. மேலோட்டமாக உங்களுக்கு பெயிலு இதுதான் தெரியும். இப்போ எனக்கு இது பண்ணும்போது நான் எத்தனையோ பேருக்கு பெயில் எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு நான் வந்து இது பண்ண முடியாத, வாதாட முடியாத, எனக்கு ஒரு வக்கீல் வைக்கணுமே, அதில் தான் 10 லட்சம் ரூபா செலவழிச்சுன்னு சொன்னோமே. அப்போ சொல்கிறேன், நான் வர முடியாது, எனக்கு பதிலாக நீங்கள் ஒரு வக்கீலை பிடிங்கன்னு சொன்னேன். எந்த வக்கீல் உணர்வுபூர்வமாக பார்த்தாங்க? ஒரே ஒரு வக்கீல் பார்த்தாரு. அதிக பணம் கொடுக்குற வக்கீலை பிடிப்போம் அப்படின்ட்டு எனக்கு என்னைய நல்லா தெரியும், அவரை போய் பிடிக்கிறாங்க. அவர் 2 லட்சம் ரூபா கேட்டிருக்காரு. எவ்வளோ நேரத்துக்கு? 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் பேசுறது. வீட்டில் சொன்னாங்க 2 லட்சம் கேட்குறாரு. சரி பரவாயில்ல பிடிங்க. நான் வக்கீலை பிடிச்ச விஷயம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கூட்டம், திருட்டு கூட்டம். எந்த வக்கீலை பிடிக்கிறான்? நான் அந்த வக்கீலை பிடிச்சது உனக்கு போயிடுச்சு. 2 லட்சம் வாங்கிய வக்கீல் கோர்ட்டுக்கு வர்றாரு. அப்போ ஜட்ஜிட்ட என்ன சொல்கிறாரு? யூடியூப்பில் பேசுனார். ஜட்ஜு கேட்குறாரு, யூடியூப் பேசுனதுக்கு அவ்வளோ தெரியலாங்க. ஆமாம், என்ன பேசுனார்? அவர் கரூர் விஷயத்தை பற்றி பேசினார். அப்போ அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பற்றியும் விமர்சிச்சிட்டார். அப்படியா? அவரே அதை பெருசாக எடுத்துக்கல. கடைசி பாமை போடுறான் வக்கீல். போட வச்சவன் யார்? இவன். எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனால் அவர் பேசுனதில் எனக்கே உடன்பாடு இல்லைங்கிறான் வக்கீல். 2 லட்சம் வாங்கின வக்கீல், எனக்காக போன வக்கீல் 2 லட்சத்தை வாங்கிட்டு எனக்கு பாம் வைக்கிறான்.
இந்த கூட்டம் வந்து அவனை பிடிச்சிருக்கான். எனக்கு இவர் பேசுனதில் உடன்பாடு இல்லை, தப்புங்கிறான். உடனே ஜட்ஜி பார்த்தாரு, இவன் வக்கீலே தப்புங்கிறாரு, உடன்பாடு இல்லைங்கிறாரு. ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. 1 வாரம் நான் அதிகமாக இருக்க வேண்டியது வந்தது. கொடுத்தது 2 லட்சம். 5 நிமிஷத்துக்கு வச்சவன் வெடி, கண்ணி வெடி வச்சவன் இவன். இதை நினைத்து கூட பார்க்க முடியுமா? நீங்கள் ஜெயிலில் உள்ளே இருக்கீங்க, எப்படி வைக்கலாம் பாருங்க. எனக்கே இந்த வேட்டு வச்சான்னா விஜய்க்கு எத்தனை வேட்டு வச்சுருப்பான், ரஜினிகாந்துக்கு எத்தனை வேட்டு வச்சுருப்பான். ஜெயிலுக்கு போனோன்னு ரொம்ப குளிர்ச்சி. நான் போன டைமில் அக்டோபர் மாதம் ரொம்ப குளிர்ச்சி. நான் வெறும் கையோடு போயிட்டேன். அங்கே சரியான போர்வை இல்லை. வீட்டில் மறுநாள் காலையில் வந்தோடனே ரொம்ப குளிர்து, ஒரு போர்வை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு மறுநாளே 2-3 போர்வை கொண்டாந்து கொடுக்குறாங்க. நேரடியாக கொடுக்க முடியாது, ஜெயில் அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. 3 போர்வை சாப்பிட்றதுக்கு. மிச்சர் பொட்டலமும் இது வந்ததோடய 3 போர்வையும் உருவிட்டான். உருவ சொன்னவன் யார்? இந்த சமூக விரோத கூட்டம். இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நான் பார்க்குறேன், மறுநாள் எனக்கு வரல. 3 நாட்களாக ட்ரை பண்ணுறேன், 3 நாளுமே எனக்கு போர்வை வரவிடாமல் பார்த்துக்கிட்டான். கடைசி என்னாச்சு? உள்ள மறுபடியும் ஒரு போர்வை வாங்கினேன். அதுக்கு நான் செலவழித்த பணம் 50,000 ரூபாய். எப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு போர்வை வாங்குகிற 50,000 ரூபாய் இல்லைன்னா நான் அன்றைக்கி போர்வையில் உள்ளே படுத்திருக்க முடியாது. கடைசி அந்த போர்வையை வெளியில் வரும்போது ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, சார் என்னால் குளிர் தாங்க முடியலை, எனக்கு போர்வை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ விலைக்கு வாங்கி 50,000 போர்வையை ஒரு ரொம்ப ஏழையாக இருந்தார். அவர் பார்க்க யாருமே வர மாட்டாங்க. அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு வச்ச கன்னி வெடி எப்படின்னா, ரஜினிகாந்துக்கு எவ்வளோ பெரிய கன்னி வெடி வச்சுருப்பான், வெளியிலேயே சொல்ல மாட்டார். இப்போ விஜய்க்கு குடும்பத்தை தூண்டி விட்டு கன்னி வெடி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் இவர்களுக்கு சகஜம். ஆக இவர்கள் செஞ்ச இது வந்து ஆதவர்ஜன் சொல்கிறாரு, அது அப்பட்டமான உண்மை. பல பேர் வாழ்க்கையில் வந்து இவரை எதிர்ப்பவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அனுபவிச்சது தான் போயிட்டார். இப்போ விஜயை வந்துக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை சாக்கா வச்சு என்டிஏ பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்கள விஜயை பொறுத்தவரை ஓட்டு குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக முடியாது என்று சொல்லி இருக்கிறார். அதனால் என்டிஏ கூட்டணி விஜயுடன் கூட்டணிங்கிறது இத்துடன் முடிவடைந்தது. நிர்மல் குமாரை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்து இந்த கூட்டத்துக்கு வரும். உதயநிதி சொல்லியிருக்கார், டெல்லியை பவுல் பண்ணிடுவாங்க. பவுல்னா கிரிக்கெட், டெல்லியை ஃபுல்லாக அவுட் ஆக்கிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அறிக்கை. நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது இந்த அறிக்கை. இந்த அறிக்கையை சொன்னான்னா உள்ளே என்ன பாம்பு வச்சிருக்கான்னு பார்க்கணும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறான்? காரி கருத்து போகிறான் எல்லா பேரும். ஓட்டு ஒருவே போட மாட்டான். 75 லட்சம் சாரில் போயிடுச்சு. இவங்க தொகுதியிலே நிற்க முடியலை. அவர் குளத்தில் விட்டு ஓடுறாரு, இவர் வந்து இதை விட்டு ஓடுறாரு, சேப்பாக்க விட்டு. இப்படி இருக்குது. பலமான கூட்டணி இருக்குது என்டிஏ. இந்த பக்கம் விஜய்க்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. அப்படி இருந்தும் விரட்டுவோங்கிறாரு யார்? உதயநிதி. எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லணும். இந்த கூட்டம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தோக்கணும்னு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கான்? கடந்த 1 மாதமாக எலெக்ஷன் முடிகிற வரை இவங்க பூத்தில் இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் டெய்லி 1000 ரூபா, டெய்லி 1000 ரூபா வாங்கிக்க. பூத்தில் வேலை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 வீடு பிரித்து அவனுக்கு டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா. இந்த 10 வீடை 2 மாதத்துக்கு கண்காணி, அவனோட பேசிக்கிட்டே இரு, அவனுக்கு உதவி செய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கருணாநிதி பாணி. அதுக்கு ஒரு குரூப்பை விட்டுட்டாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா பல கோடி ரூபா பணம் போய் இறங்கிடுச்சு. ஓசியில் சேலை கொடுத்துரு, ஒரு கடையை வச்சுக்க, அந்த கடைக்கு போங்கம்மா அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுவான். அவங்களுக்கு சேலை கொடுப்பாங்க, போய் சேலை வாங்கிட்டு வந்துடட்டும், இலவச சேலை அங்கே கொடுத்துரு. மாவட்ட செயலாளர்கிட்ட கோடிக்கணக்கான பணம். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு. அதுக்கு வேண்டிய பணம் 10 கோடி வரை கையில் ஒப்படைச்சிட்டான். 10 கோடி நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ தான் செலவு பண்ணணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும். பெரிய பெரிய தாதாக்கள், KN நேரு 10 தொகுதி ஜெயிக்க வைக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடணும். அன்பில் மகேஷ் 10 தொகுதி
KKSSR ராமச்சந்திரன் 10, அனிதா ராதாகிருஷ்ணன் 10, பொன்முடி 10, இது மாதிரி பிரிச்சுட்டாங்க. பெரிய பெரிய தாதாக்களுக்கெல்லாம் 10 கோடி 10 கோடி. அதில் ஏடிஎம்கேல இருந்த தாதாக்கள் தான் அதிகம். இதில் சேகர்பாபு சென்னையில் உள்ள 14 தொகுதி கொடுத்துட்டாங்க. எத்தனை கோடியோ வாங்கிக்கணும். சேகர்பாபு பணத்தை வாங்கிட்டு அதிமுகவில் பதவியில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் பணத்தை கொடுத்து வேலை செய்யாத அதிமுகவுக்கு நான் சொல்கிறபடி செய்யும் அப்படின்னு எல்லா அதிமுககாரங்களுக்கும் பணத்தை கொடுத்து வேலை செய்யாத அப்படின்னு அங்கேயும் கொடுத்து வச்சுட்டாங்க. ஆக எலெக்ஷன் வேலையை இந்த அளவுக்கு ஜரூராக மற்ற கட்சிகள் பார்க்கல. மற்ற கட்சிகள் கையில் பணம் இல்லை. இவ்வளவு கொடுப்பேன். எடப்பாடி மட்டும் சொல்லிட்டார், 10 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன் நம்ம இதுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும், பிஜேபி நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்காரு. ஆனால் திமுககாரன் பூரா ஒவ்வொரு அதிமுககாரன் வீட்டிலையும் போய் பணத்தை கொடுத்து ரெடி பண்ணிட்டான். இவங்க 10 கோடி திமுககாரனுக்கு கொடுக்க முடியலை. ஏன்னா திமுககாரன் கொழுத்து போயிருக்கான் கொள்ளையடிச்சு. அதனால் எவ்வளவு இப்போ நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்துடுச்சு? இது ஜனநாயக நாடு, மக்கள் விரும்புகிறவன் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இது சர்வாதிகார நாடு ஆக்கிட்டான் அந்த கொள்ளை கூட்டம். இவன் என்ன பண்ணுறான்? மக்கள் என்னடா விரும்புகிறது? மக்களை விரும்ப வை, பணத்தை கொட்டு, சேலையை கொட்டு, ஃப்ரீ சேலை, வேஷ்டியை போய் கொட்டு, வீடுகளை கண்காணி, வாக்காளர்களை கண்காணி, எதிர்க்கட்சியில் இருக்கிறவனை பூரா கையில் போடு, எதிர்க்கட்சியில் இருக்கிறவனுக்கு பூரா பணத்தை போடு. இன்னையிலேருந்தே சொல்கிறேன், உங்கள் வீட்டை டிஎம்கேக்காரன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட பேச வருவான், அடித்து வரட்டுங்க அவனை. உங்கள்கிட்ட பேச வருவான், உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கேட்பான். உங்களுக்கு அது வந்துச்சா, தண்ணி வந்துச்சா, இது சாக்கடை அடைக்குதான்லாம் கேட்பான். துரத்துங்க அவங்கள. எல்லாம் சமூக விரோதி பேர் வர்றவன்லாம் எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கான். இந்த நம்பிக்கை இப்போது உதயநிதிக்கும் விட்டது. அதனால் எப்படியாவது இந்த மாதிரி குறுக்கு வழியை பிடிச்சி சேகர்பாபு மாதிரி ஆளை வச்சுருக்காங்க. குறுக்கு வழியில் பிடிச்சி எப்படியாவது ஜெயிச்சிடணும். அப்போ இவங்க உறுதியாக ஜெயிச்சிருவாங்களோன்னு நீங்கள் நினைப்பீங்க. நடக்காது. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த வேலை பண்ணான், ஜெயலலிதா இருக்கும்போதும் பண்ணான். மக்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பாக இருந்தாங்க. இந்த தடவை மக்கள், இளைஞர்கள் எல்லாம் எதிர்ப்பார்க்காங்க. இவன் கொள்ளையடித்த அத்தனை பணத்தையும் இறைவன் அழிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இவர்கள் புத்தியை மாற்றி கொள்ளையடித்த பணத்தை பூரா உள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால் அந்த தைரியத்தில் தான் உதயநிதி பேசுகிறார், டெல்லியை அடித்து துரத்துவோம் என்று. அடித்து துரத்த போவது டெல்லியா இல்லை இவர்களாங்கிறத நிச்சயம் எலெக்ஷன் நமக்கு உறுதியாக காட்டி கொடுத்துரும். நல்லதே நடக்கும், எந்த சூழ்ச்சியும் பழிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது கூட்டணி கட்சிகளிடையே குழப்பம். வைகோ குதிச்சார், பம்பர சின்னம் போயிடுச்சு. இந்த தடவை எனக்கு தேர்தல் ஆணையம் எனக்கு இது கொடுக்கணும், அங்கீகாரம். அப்போ நான் தனி சின்னத்தில் நின்னா தான் முடியும் அப்படின்னு. போன தடவை 6 தொகுதி, 6 குறைந்தது 6 இல்லைன்னா அதற்கு மேல் தனி சின்னம்னார். ஸ்டாலின் கூப்பிட்டு அனுப்புனார். போய் நின்னார் கையை கட்டிட்டு, அண்ணே உங்களுக்கு இந்த தடவை 4, அதில் 3 உதயசூரியன் நிற்கணும், 1 தான் உங்கள் இதில் நிற்கணும். வெளியில் வசனம் பேசினார், அங்கீகாரம் உள்ள ஸ்டாலின்கிட்ட பேச முடியல. 6ன்னாரு, 4ன்னு அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு வந்துட்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் கேட்டிருக்கார், 4க்கு ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த 4 தொகுதிக்கு 25C ஒரு தொகுதிக்கு கொடுத்துட்டிங்கன்னா 4க்கு ஒத்துக்கிறேன்ட்டு. அங்கே தான் கோடி கொட்டி கிடக்கு. ஸோ தன்மானம், சுயமரியாதை அத்தனையும் இழந்துட்டு தனியாக நிற்போம், தனி சின்னம்னு கேட்ட அதே வைகோ 6க்கு 1 உடன்குறைய ஒத்துக்க மாட்டோன்னு சொன்ன வைகோ தலையாட்டிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டார் கூட்டணியில். பயந்துக்கிட்டே கம்யூனிஸ்ட்டு போனாங்க. போன தடவை 6, இந்த தடவை கூட கேட்கணும் அப்படின்னு போனார். இவர் என்ன சொல்லிட்டார் ஸ்டாலின், ஏன்னா போன தடவை 6 நின்னீங்க, 2 தானே ஜெயிச்சிங்க, அதனால் இந்த தடவை 4 அவ்வளோதான், மற்ற சமுதாயம்லாம் அது தனி அப்படின்னு. அப்படியே ஆகட்டும்ட்டு 4க்கு ஒத்துட்டு வந்துட்டாங்க இவங்க கம்யூனிஸ்ட். திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருந்தார்,
இரட்டை இலக்கத்தில் தான் நிற்போம்னார். போன தடவை விட அதிகம் நிற்போம். போன தடவை 6, இந்த தடவை இரட்டை இலக்கம்னார். அவரும் உள்ளே போனார். போனவொன்னே ஸ்டாலின் சொல்லிட்டார், என்ன வேணும் உங்களுக்கு? இரட்டை இலக்கம், அதிக தொகுதி. போன தடவை இன்னைங்க 6, இந்த தடவை 5. அப்படியே ஷாக்காகி உட்காந்துட்டார். சீல கவனிச்சுக்கிறோம், இது 5 தான். அவரும் தலையாட்டிட்டு வேறு வழி, கம்யூனிஸ்டும் தலையாட்டிட்டாங்க. ஏன்னு கேட்டால், போன தடவை நின்னாங்கல்ல, அதில் இந்த தடவை காங்கிரஸுக்கு 3 தொகுதி அதிகம் கொடுத்துருக்காங்க. தேமுதிகவுக்கு ஒரு 5 தொகுதி 6 தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் இல்லாத கட்சி, இந்த கருணாஸ் மாதிரி 10-20 பேர் கூட இல்லாத கட்சிக்கெல்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நஷ்டத்தை ஈடு செய்யவே ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏமாற்றி சீட்டை குறைச்சி பணத்தை கூட்டி கொடுத்துருக்கார். அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம் வந்துடுச்சு. இது வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா பேரும் அண்ணக்கவ போகிறாங்கங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா இது இறைவனின் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் மாற்றி அதை எழுத முடியாது. அதனால் என்ன தான் யுக்தி பண்ணாலும் கப்பல் கரை சேராதுங்கிறது தான் உண்மை. அதனால் எங்கிற இதில் இருக்காங்க, நம்பிக்கையில் இந்த மாதிரி குறுக்கு வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இவ்வளவு யுக்திகளையும் பண்ணி வச்சுருக்கான். தீய சக்தி எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது போரை பற்றி சொல்லணும்ல. இன்றைக்கி நிலைமை என்னென்னு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. அதாவது நேற்று சொன்னோம்ல, ஹார்பஸுங்கிற கடல்வெளியை தான் நம்ம கப்பல்லாம் வரணும் எரிபொருளை ஏற்றிட்டு. அதுக்கு பக்கத்தில் ஈரான் கடல் எல்லை இருக்குது. எல்லோரும் அது பக்கம் வர பயப்படுறாங்க, குண்டு போட்டுடுவாங்கன்னு. அதனால் அந்த கப்பல் வராதனால தான் இங்கே தட்டுப்பாடு அப்படின்லாம் சொன்னோம். இன்றைக்கெல்லாம் HCL நிறுவனம், சாஃப்ட்வேர் நிறுவனம், கேன்டீனே திறக்க முடியல, கேஸ் இல்லை, எல்லாம் வீட்டிலேருந்து வேலை பாருங்கன்ட்டாங்க. ஸோ இது நிலைமை மோசமாகிற சூழ்நிலை வந்தது. இன்றைக்கி இந்தியா வெளியுறவு அதிகாரிகள் ஈரான் வெளியுறவு அதிகாரிகள்கிட்ட பேசுனாங்க. அப்போ ஈரான் வெளியுறவு அதிகாரி இப்போ ஒத்துக்கிட்டாங்க, இந்தியாவுக்கு வரக்கூடிய எரிபொருளுக்கு மட்டும் இந்திய கொடியை வச்சு நீங்கள் கப்பல் அனுப்புங்க. இந்திய கொடி இருந்தால் இந்தியன் கப்பல்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், தாராளமாக வரலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஹார்மஸ் இந்த வழியாக கடல் வழியாக இனி நிறையா கப்பல்கள் வரும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையை தீர்க்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதுக்கடையில் இந்த வாரம் எப்போ தான் முடியும் போர் அப்படின்னா, போர் முடிவடையக்கூடிய நெருக்கம் வந்துருச்சு. நேரம் அவர் போட்டிருக்காரு 80% அவங்க இதெல்லாம் அழிச்சிட்டோம். ட்ரம்ப் ட்விட்டரில் சீக்கிரம் வார் முடிவுக்கு வந்து விடும் அப்படின்ட்டாங்க. அதுக்கேற்றபடி ஈரான் இன்றைக்கி சொல்லிட்டாங்க, நாங்கள் வாரம் நிறுத்திக்கிறோம் 3 கண்டிஷன். எதிர்காலத்தில் எங்களை இது மாதிரி தாக்கக்கூடாது. இதுவரை இது பண்ண நஷ்டத்துக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் போர் நின்று விடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தென்படுகிறது அப்படிங்கிறது போரை பற்றின இன்றைக்கி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அந்த நம்ம இது மாதிரி அஜித்தை மாதிரி இன்னொரு பையனை அடித்து கொண்டு இருக்காங்க. உடனே எல்லா பத்திரிக்கையும் போகிறான் பட்டியலினத்து மக்கள். நாங்கள்லாம் பட்டியலினத்து மக்கள் ஜாதி, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் எல்லாம் பார்க்குறது இல்லை. ஒரு ஏழை, அவ்வளோதான். ஆகாஷ் ஒரு ஏழை, அஜித் ஒரு ஏழை. நம்மெல்லாம் அப்படி தான் பார்க்கணும், ஜாதியை பார்க்காதீங்க. ஜாதியை பார்த்து நம்ம இறக்கம் படக்கூடாது. மனிதனாக பாருங்கள் ஆகாஷையும் அஜித்தையும். அஜித் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆகாஷ் இந்த பதிவில் போடுறான் பட்டியல் யாராக இருந்தானப்பா, அவனுக்கு ஏழை பையன் கூட்டிகிட்டு போனான் ஒரு கொலை விஷயமா, அடித்து கொண்டுட்டான் போலீஸு. இப்படி போலீஸை அடித்து கொள்றானே, இதுக்கு என்ன தான் நிவாரணம்? இது முதலமைச்சர் இருக்கிறவர்கள் சிந்திக்கிறாரா? என்ன காவல்துறை வச்சுருக்கீங்க? அவன் பாட்டுக்கு அடித்து கொள்றானே. இந்த அடித்து கொள்வது கொலை கேஸில் சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையை சொல்டான்னு அடிப்பான். இவன் ஆகாஷ் எவன்கிட்டயாச்சும் ஒரு ஃபோனில் பேசியிருந்தான்னு வைங்க, கொலை இந்த டைமில் அதோடு அவனை பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சா பரவாயில்ல, அவனை போட்டு அடிப்பான்.
உண்மை இருந்தால் தானே சொல்லுவான். அவன் அடி தாங்காமல் உண்மையும் சொல்ல முடியாது, உண்மை இல்லை அவனுக்கு தெரியாது, அடித்து கொண்டுருவான். ஆகாஷ் சாகாமல் இருந்தான்னு வைங்க, ஆகாஷ் ரத்தத்தை எடுத்து செத்து போனான்ல அவன் இதில் ஒட்டுவான். இது பண்ணிக்கிட்டு இருக்கான் போலீஸு, கைரேகை எடுத்து ஒட்டுவான். இதெல்லாம் கண்ணால் பார்த்தவனா. இந்த பாவெல்லாம் வேணான்னு நான் வெளியில் வந்தேன். இதெல்லாம் இந்த எவ்வளோ கடிந்தெடுத்த அயோக்கியத்தனம். சிறைக்கு போனால் போக்சோவில் எல்லாம் பொய் கேஸு. அங்கே ஜெயில் ஆஃபீஸரே என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இப்படி பொய் கேஸாக போடுறான் சார், போக்சோவில் பிடிக்காதவனெல்லாம் கேஸில் சேர்த்து விட்டுறான் சார். அப்போ பொய் கேஸு போடுறதுல நம்ம போலீஸ் இன்னும் மண்டவனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, நிரபராதிகளை ரத்தத்தை போய் ஒட்டிடுவான். அப்போ கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு விவரம் இல்லாமல் கேட்பார், அவருக்கு தெரியாதுல்ல இருந்து இவங்க பண்ணுற வேலைலாம். ஏப்பா ஓ ரத்தம் எப்படிப்பா செத்து போனவங்க சட்டையில் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஒட்டுனவே இவன் தெரியாது. உன் கையில் எப்படிப்பா அங்கே கிடைச்சம்பாங்க. இவன் ஏழை, வக்கீல் வைக்க முடியாது, வக்கீல் வந்து பிடிச்சா 6 லட்சக்கணக்கில் கொடுத்தா தான் நல்ல வக்கீல். அப்போ ஒரு நிரபராதி காவல்துறையோட இந்த இதனால் அடாவடித்தனத்தினால அவனுக்கு எதிராக ஆதாரங்களை கொடுத்து நம்ம நாட்டையே ஏமாற்றி, நீதித்துறையை ஏமாற்றி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான். எத்தனை நிரபராதிகள் கொலை வழக்கில் நம் நாட்டில் தண்டனை வாங்கியிருக்கான் தெரியுமா? தமிழ்நாட்டில் நான் சாட்சி. இரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறவங்களெல்லாம் பார்த்து இரத்த கண்ணீர் வடித்திருக்கிறேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. மனசாட்சிங்கிறதே இல்லையா? ஒரு வழக்கில் மனைவி கொலை செய்யப்பட்டார். பட்ட பகல் 4 மணிக்கு 3:30க்கு 3 பெண் குழந்தைகள். பெரிய பெண் குழந்தை 11 வயசு, அதுக்கு அடுத்தது 8 வயசு, அதுக்கு அடுத்தது 6 வயசு. 3 பெண் குழந்தைகள். கணவரை குற்றவாளி ஆக்கிட்டான். ஒரு புதரில் ஒரு கத்தி கிடந்தது, அதில் இவனுடைய ரத்தம் இருந்ததுன்னு சொல்லி அதை எடுத்து சாட்சியாக மாற்றி நான் கண்ணால் பார்த்தேன். அன்னைக்கு முடிவெடுத்த இந்த துறையில் இருக்கக்கூடாது, நம்ம வழக்கறிஞராக போகணும். ஆக 3 பெண் குழந்தைகளும் அனாதையாக்கப்பட்டார்கள். அந்த வழக்கில் தாய் செத்துட்டா, தந்தை வந்து வழக்கை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். பொய் வழக்கு, சாட்சியங்கள் எல்லாம் பொய். ஏன் சாட்சியங்களை போகிறான்? மேலதிகாரி கேட்குறான், பிடிச்சையான்னு. இதனடா தொந்தரவாக இருக்குன்னு எவனையாச்சும் பிடிச்சி ஒட்டி விட்டுறான். ஒருடைய வருங்காலமே, ஒரு குழந்தைகளோட வருங்காலமே அழிஞ்சு போகுதுங்கிற ஒரு மனசாட்சி எவனுக்கும் இல்லையே. அந்த 3 பெண் குழந்தைகள் என்ன ஆனாங்கன்னே எனக்கு தெரியல. அன்றைக்கி தான் நான் முடிவெடுத்தேன், இன்னைக்கு காவல்துறையிலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி மனசாட்சி உள்ளவங்க இருக்க முடியும்? அதனால தான் சொன்னேன், இந்த ஆகாஷ் இதில் அவன் நிரபராதியாக இருப்பான். சொல்லுடான்னு அவனை போட்டு அடித்து, சில பேர் அடி தாங்காமல் ஆமாம் சார் நான் தான் கொலை பண்ணேன் சார்மா எழுதி கொடுறா. நிரபராதிகள் இப்படித்தான் தண்டிக்கப்படுகிறார்கள். நம்ம இன்றைக்கி சாகிற அஜித்தையும் சாகிற ஆகாஷையும் பார்த்துருக்கோம். ஆனால் சாகாமல் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் ஆயுள் பூரா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்ததில்லை. இதில் இந்த லட்சணத்தில் ஆயுள் தண்டனையாக வருஷம் பூரா ஆயுள் முழுவதும் இருக்கணும்னு வச்சுட்டான். முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. 14 வருஷம் நிரபராதி, ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்துடுவான். இனிமேல் நிரபராதி கூட ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், அங்கே ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், உத்தரப்பிரதேசத்தில் ஆயுள் முழுவதும் சிறை இருக்கிறவங்கிறத சிறையில் வைக்க மாட்டாங்க. திறந்த வெளி சிறைச்சாலைன்னு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். ஆயுள் முழுவதும் சிறைன்னு வச்சு இங்கே வச்சிங்கன்னா அவன் சாகடிச்சிடலாம் நம்ம. ஆனால் தினமும் செத்து கொண்டு இருப்பானே. அதனால் திறந்த வெளி சிறைச்சாலையில் கொண்டு வைப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆயுள் முழுவதும் இருக்கிறவனை. அங்கே ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி குடிசை மாதிரி போட்டு அவனை குடி வச்சுருவாங்க. மனைவி வந்து பார்க்குறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, மனைவியோட உறவு வச்சுக்கலாம். இதெல்லாம் மனிதாபிமானம். வெளிநாடுகள்லாம் இப்படி மனிதாபிமானத்துடன் நடத்தப்படுறாங்க சிறை கைதிகள். நம்ம இந்தியாவிலேயே வந்து உத்தரப்பிரதேசம் போன்றதில் மனிதாபிமானத்தை நினைக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? ஆயுள் முழுவதும் சிறவை வெள்ளைக்காரன் போட்டான்னா அவன் எத்தனை விஷயத்தை சிந்திச்சு போட்டான் தெரியுமா? 14 வருஷம்ங்கிறத சட்டத்தை. உங்களுக்கு சட்டத்தை பற்றி அவனுக்கே தெரியுது. அந்த நிர்பயாங்கிற பெண்ணு வந்து டெல்லியில் இது பண்ணான உடனே எல்லாத்தையும் ஆயுள் தண்டனை ஆக்கிடுன்ட்டான்.
ஆயுள் தண்டனை ஆக்கினா நிரபராதிகளை குற்றவாளிகளாக்கும் நடைமுறையை உங்களால் யாராலையாச்சும் வந்து நீக்க முடியுமா, தடுக்க முடியுமா? எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சேலஞ்சு விடுறேன். காவல்துறை குற்றவாளி நிரபராதிகளை போலி ஆதாரங்களை வைத்து, போலி தடயங்களை வைத்து அவர்களை குற்றவாளியாக ஆக்கி தண்டனை வழங்கக்கூடியதை நிறுத்துவதற்கு யாருக்காச்சும் துப்பு இருக்கா அந்த நாட்டில்? அப்புறம் எப்படியா ஒருத்தனை ஆயுள் பூரா அலைக்கு வைக்கிறேன்? அதில் நிரபராதி எத்தனை பேர்? இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை அடைஞ்ச குற்றவாளி தலையில் அடிச்சுட்டு நான் தப்பே பண்ணலையே, எனக்கு ஆயுள் முழுவதும் சிறையான அழுதுட்டு வரான். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக இதன் மாதிரி கொலை செய்யப்படும் அஜித் குமார்கள், கொலை செய்யப்படும் ஆகாஷ் போன்றவர்களை மட்டும் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கோம். ஆனால் உயிருடன் சித்திரவதையை அனுமதி கொண்டிருக்கும் பல நிரபராதிகள் இன்றைக்கு காவல்துறையின் அடாவடித்தனத்தால் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? முதலமைச்சர் அவரவங்க சிந்திக்கணும். முதலமைச்சர் அவர் யார் சிந்திக்கிறான்? வெளிநாடுகளில் நாட்டை பற்றி சிந்திக்கிறான், பொதுமக்களை பற்றி சிந்திக்கிறான். அங்கே வர்ற இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி சிந்தித்து தண்டனை முறைகள் இதெல்லாம் வந்து மாற்றுறான். இங்கே யார் அதை பற்றி சிந்திக்கிறா? நம்ம தான் பேசுகிறோம். பேசுகிறதுக்கப்புறம் நமக்கு செய்வதற்கு அதிகாரம் இல்லையே. அதனால் ஆகாஷ் கொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கும் அதே வேளையில் அரசியல்வாதிகள் இதற்கு வந்து ரொம்ப இதை வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் பெரிய நிவாரணத்தை நம்ம கொடுக்கணும். அதை பற்றி யோசியுங்கள் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.